இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாய் கொடுக்கப்பட்ட ஒரு தலைப்பு மகிமையின் மேகம். கடந்த வாரம் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் அப்படியே கேட்டுட்டு இருந்தேன், ஆண்டவரே இந்த வாரம் எதை குறித்து நீர் பேச போகிறீர் ஆண்டவரே, இந்த வாரத்துக்குரிய வார்த்தை என்ன ஆண்டவரே என்று சொல்லி நான் கேட்டுக்கொண்டு இருக்கும்போது, ஒரு நாள் நான் படுத்து கொண்டு இருக்கும்போது இதே குறித்து நான் சிந்தித்து கொண்டு இருக்கும்போது என்னிடத்தில் இந்த வார்த்தையை கொடுத்தார், மகிமையின் மேகம் என்று சொல்லி. அப்போ நான் யோசித்தேன், ஆண்டவரே இந்த மகிமையின் மேகம் என்றால் என்ன? உலக பிரகாரமாய் பார்க்குற மகிமையின் மேகம் என்பது வேற, ஆவிக்குரிய விதத்தில் நீங்கள் பார்க்கும்பொழுது அதோட அர்த்தம் வேறையாய் காணப்படும். அப்போ மகிமையின் மேகம்னா என்ன ஆண்டவரே என்று சொல்லி கேட்கும்பொழுது ஆவியானவர் எனக்கு காண்பித்து கொடுத்த ஒரு காரியம், தேவனுடைய பிரசன்னத்தை குறிக்கிறது தான் மகிமையின் மேகம். அப்போ இந்த பிரசன்னம் ஒரு மனுஷனுக்கு எந்த அளவுக்கு முக்கியமானது என்பதை ஆவியானவர் இந்த நாளிலே காண்பித்து கொடுக்கும்படியாக ஒரு சில காரியங்களை எனக்கு ஒரு 6 காரியங்களை எனக்கு காண்பித்து கொடுத்தார். இந்த நாளில் ஆவியானவர் இந்த ஒவ்வொரு காரியத்தையும் உங்களோடு கூட இடைப்பட்டு உங்களை ஆண்டவர் அதற்கு வழியாய் நடத்தும்படியாய் கர்த்தர் இந்த நாளில் இந்த வார்த்தையை நமக்காய் வைத்திருக்கிறார். இந்த மகிமையின் மேகத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது அதில் இருக்கிற காரியங்கள் எவ்வளோ வல்லமையான காரியங்கள் எல்லாம் நடக்குது என்பதை நாம் அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் ஒரு சில காரியங்களை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். வாசிங்க யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம் 15-16 வாசிங்களேன். ஆமீன். இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், அந்த மலையின் மேலே மேகம் அப்படியாக மூடி இருந்தது. 6 நாள் கழித்து அதற்கு பிற்பாடு தான் கர்த்தர் அவளோடு கூட பேச ஆரம்பிக்கிறார். அப்போ இந்த மகிமையின் மேகம் ஒரு மனுஷனை தொடும் பொழுது என்னென்ன மாற்றங்கள் உண்டாகும் என்பதை இந்த நாள் ஆவியானவர் நமக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறார். முதலாவது காரியம், இந்த தேவ பிரசன்னம் ஒரு மனுஷனை தொடும் பொழுது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது காரியம் நடக்கிறது, நான் ஒரு பாவியான மனுஷன் என்பதையும் நான் ஒரு அசுத்த உதட உள்ள மனுஷன் என்பதை உணரும்படியாய் செய்கிற ஒரு காரியம்தான் இந்த மகிமையின் மேகம். இந்த தேவ பிரசன்னம் ஒரு மனுஷனை தொடும்போது நடக்கிற காரியம். வாசிங்க லூக்கா 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்களேன். ஆமீன். அதே போல ஏசாயா 6ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஐயோ அதமானே, நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள ஜனங்கள் நடுவில் வாசமாய் இருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே. ஆமீன். இந்த இடத்துல பாருங்க, ஒரு தீர்க்கதரிசி சாதாரண ஒரு மனுஷன் அல்ல, ஒரு வல்லமையாய் தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஒரு தீர்க்கதரிசிக்கு தேவனுடைய பரலோகத்தின் காரியங்கள், அவருடைய சிங்காசனத்தை, அவரை சுற்றி நடக்கிற காரியத்தை பார்த்த உடனே அவர் சொல்லுகிற ஒரு காரியம், ஐயோ நான் அசுத்தம் நிறைந்த நாவுள்ள ஒரு மனுஷன் என்று சொல்லுகிறத பார்க்க முடியும். இன்னைக்கு அநேக வேளையில் நமக்கு தெரியாத ஒரு காரியம் என்னென்னா, நான் அனுதினம் ஜெபிக்கிறேன், நான் அனுதினம் வேதத்தை வாசிக்கிறேன், இதெல்லாம் சொல்றதெல்லாம் நல்லா தான் இருக்கு, நான் ஒன்றும் செய்ததில்லை என்று சொல்லி நினைக்கிறோம். ஆனால் இந்த தேவ பிரசன்னம் நம்மளை தொடும்பொழுது தான் தெரியும், நான் எவ்வளோ ஒரு பாவியான ஒரு மனுஷன் என்பதும், நான் எப்படிப்பட்ட குற்றங்களை செய்திருக்கிறேன் என்பதையும், எப்படிப்பட்ட காரியங்கள் தேவனுக்கு விரோதமாக என்ன நடந்து கொண்டேன் என்பதையும் அது காண்பித்து கொடுக்கும். அது மாத்திரமல்ல, என் நாவுனால் எத்தனையோ பேரை நான் வேதனைப்படுத்தி இருக்கிறேன், எத்தனை பேரை நான் துக்கப்படுத்திருக்கேன். அநேக வேளையில் நமக்கு அது தெரியாத ஒரு காரியம் என்னென்னா, இப்போ அநேக நம்ம இடத்துல சில வார்த்தைகளை சொல்லும் பொழுது நாம் அவங்களுக்கு முன்பதாக நாம் வேதனைப்பட்டது போல நாம் காண்பிக்கிறது இல்லை, நம்ம எல்லாம் சிரித்த முகமாய் நாம் வருகிறோம். ஆனால் உள்ளான இருதயத்தில் நாம் மிகுந்த வேதனையோடு இந்த வார்த்தை நம்மளை அதிகமாய் வேதனைப்படுத்தி நாம் கடந்து வந்திருப்போம். அதே போல தான் அநேக வேளையில் நம்மளுடைய வாயின் வார்த்தையின் நிமித்தமாய் அநேகரை நம் வேதனைப்படுத்துறத இந்த தேவ ஆவியானுடைய பிரசன்னம் நம்மளை தொடும் பொழுது தான் நம்மளை உணர செய்கிறதாய் காணப்படும். தேவ பிள்ளைகளே, அநேக வேளையில் இந்த பிரசன்னத்தை நம்ம உணராத இருக்கிறதுனால தான் நாம் எப்படிப்பட்ட வழியில் நடந்து கொண்டிருந்தோம், இதுக்கு முன்னாடி நான் எப்படிப்பட்ட காரியத்தில் நான் வாழ்ந்து கொண்டே இருந்தேன் என்பதை உணராதபடி நாம் நின்று கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த தேவ பிரசன்னம் நம்மளை தொடும் பொழுது, தேவ மகிமை நம்மளை நிரப்பும் பொழுது தான், அடியோ ஆண்டவரே நான் இப்படிப்பட்ட பாவத்தை செய்திருக்கிறேனே, இப்படிப்பட்ட வேதனையான காரியத்தை நான் செய்திருக்கிறேனே, அப்பா உம்மை அதிகமாய் நான் சிலுவையில் அறிந்திருக்கிறேனே, அநேக முறை உம்மை துக்கப்படுத்துகிற விதமான செயல்களில் நான் ஈடுபட்டிருக்கிறேனே ஆண்டவரே, அப்பா
என்னை கிருபையாய் மன்னியும் என்று சொல்லி நம்மளை ஒப்புரவாகிற செய்கிற இந்த தேவனுடைய பிரசன்னம் நம்மளை மாற்றும் என்பதை இந்த நாள் ஆவியானவர் சொல்லி கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இந்த பிரசன்னத்துக்காக அதிகமாய் தாகத்தோடு கேளுங்க. ஆண்டவரே, என்ன நீங்க நிரப்பணும் அப்பா, உம்முடைய வல்லமையினால் என்னை நிரப்புங்கப்பா, உம்முடைய பிரசன்னத்தினால் என்னை மூடுங்க ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் தான் எனக்குள்ள காணப்படுகிற ஒவ்வொரு காரியத்தையும் வெளியே கொண்டு வந்து என்னை அறிக்கை செய்து அதிலிருந்து ஒரு விடுதலை நான் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை ஆவியானது நாளில் காண்பித்து கொடுக்கிறார். தேவ பிள்ளைகளே, அந்த பிரசன்னத்துக்காய் அதிக தாகமாய் கேளுங்க. நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் ரட்சிப்புக்குள்ள நான் கடந்து வந்த பிற்பாடு நான் வேதத்தை வாசிக்க ஆரம்பிக்கும் பொழுதோ செபிக்கும் பொழுதோ ஒவ்வொரு காரியத்தையும் ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்த ஆரம்பித்தார். என்ன அறியாமல் நான் ஆண்டவரோட சமூகத்தில் உட்கார்ந்து அழுத நாட்கள் உண்டு. ஆண்டவரே, நான் இப்படி எல்லாமே வேதனைப்படுத்தி இருக்கிறேன் ஆண்டவரே, இப்படி எல்லாமே துக்கப்படுத்தி இருக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி நான் ஒப்புரவாகும்படியாய் கர்த்தர் அந்த உணர்வுள்ள இருதயத்தை கிருபையாய் நமக்கு தருகிறார். அதற்கு முதலாவது காரியம் என்ன தேவைப்படுகிறது தெரியுமா? தேவ பிரசன்னம் நமக்கு தேவைப்படுகிறது. அந்த தேவ பிரசன்னம் நம்மளை தொடும் பொழுதுதான் நமக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாகிறத பார்க்க முடியும். நான் ஒரு பாவியான மனுஷன் என்பது உணர்வடைய முடியும் என்பதை இந்த நாள் ஆவியானவர் உங்களோடும் என்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இந்த பிரசன்னத்துக்காக நீங்க அதிகமாய் தாகத்தோடு கேட்க வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தினால என்னை மூடுங்க அப்பா, உம்முடைய வல்லமையினால் என்னை மூடுங்க ஆண்டவரே. நான் நீர் விரும்புகிற பரிசுத்தத்தில் வரணும்னு நான் விரும்புகிறேன் அப்பா. எப்பொழுது ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க, நான் விரும்புகிற பரிசுத்தம் அல்ல, நான் விரும்புகிறபடி வாழ்கிற வாழ்க்கை அல்ல, தேவன் விரும்புகிற வாழ்க்கைக்குள்ள நான் வாழணும். தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் என் வாழ்க்கையில வெளிப்பட வேண்டுமானால் இந்த தேவ பிரசன்னத்தினால் ஒரு மனுஷன் நிரப்பப்படும் பொழுது, தேவ பிரசன்னத்தினால் ஒரு மனுஷன் தொடப்படும் பொழுதுதான் அவனுக்குள்ள அந்த உணர்வு அடையும். அந்த உணர்வு வரும் பொழுது அவன் ஒவ்வொரு இடத்திலும் தன்னை சுத்திகரிக்கும்படியான வழிகளும் வாசலும் கர்த்தர் திறந்து தருகிறதை நீங்கள் பார்க்க முடியும். தேவ பிள்ளைகளே, இந்த தேவ பிரசன்னத்துக்காய் அதிக தாகத்தோடு நீங்க கேட்க வேண்டும். ஆண்டவரே, எனக்கு இந்த தேவ பிரசன்னம் வேண்டும் ஆண்டவரே. இந்த தேவ மகிமை என்னை நான் மகிமையினால் நான் நிரப்பப்படணும் ஆண்டவரே. அப்பா, நான் இன்னும் ஆண்டவரே ஒரு பெயர் கிறிஸ்தவனாய் அல்ல, ஏதோ நான் அனுதினமும் ஜெபித்து விட்டு என்னுடைய ரொட்டீனால் நான் செய்கிறது போல செய்துவிட்டு போகாதபடி ஆண்டவரே காத்திருந்து உம்முடைய பலன் அடையும்படியாய், உம்முடைய பிரசன்னத்தை நான் ருசிக்கும்படியாய் நான் அதிகமாய் ஜெபிக்க எனக்கு கிருபை தாங்க, அதிகமாய் வேதத்தை உட்கொள்ள எனக்கு கிருபை தாங்கன்னு சொல்லி நீங்க கேட்கும் பொழுது இந்த தேவ மகிமை உங்களை நிரப்புறதை பார்க்க முடியும். இந்த மகிமையின் மேக உங்களை ஆளுகை செய்கிறத பார்க்க முடியும். இந்த மகிமையின் மேக உங்களை தொடும் பொழுதுதான் நீங்க எங்க எப்பேற்பட்டவர்களாய் நிற்கிறீங்க என்பதை அறிந்து கொள்ள முடியும். அநேக வேளையில நாம் சில காரியங்கள் செய்தது ஒருவேளை நாம் மறந்து போயிருப்போம். சில காரியங்கள் நம்ம மற்றவங்களுக்கு வேதனைப்படுத்தமாய் பேசினது நம்ம மறந்து போயிருப்போம். ஆனால் இந்த பிரசன்னம் நம்மளை தொடும் பொழுது என்ன ஆகும்னா, ஆவியானவர் அதை உணர்த்தி காண்பித்து கொடுப்பார். மகனே, நீ அந்த நாளில் அப்படி ஒரு வார்த்தையை பேசின பாரு, அந்த வார்த்தை தேவனுக்கு விரோதமாய் பாவமாய் இருக்கிறது, அந்த காரியத்தில் நீ ஒப்புரவாக வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் காண்பித்து கொடுப்பார். எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்குது என்பது எனக்கு தெரியல. சில நேரம் நம்மளை சிந்தையினாலே சில நேரத்தில் நம்ம பாவம் செய்வோம். சில பேர் நம்ம ஏதோ பேசும்போது இவெல்லாம் என்னத்தை பெருசாக செஞ்சிட போகிறான் இப்படி நம்ம சின்னதாக நினைக்கிறது கூட தேவனுக்கு விரோதமான ஒரு பாவமாய் காணப்படுகிறது. அப்போ இப்படிப்பட்ட காரியமெல்லாம் தேவனை துக்கப்படுத்த அநேக காரியங்களை நம்ம அறியாமலே செய்து கொண்டிருந்தோம். ஆனால் இந்த பிரச்சனை நம்மளை தொடும் பொழுது தான், மகனே மகளே, நீ இப்படிப்பட்ட காரியத்தை செய்தாய் அல்லவா, இப்படிப்பட்ட காரியத்தை அவனை குறித்து நீ பேசினது உன் மனதில் சிந்தித்தாய் அல்லவா, இந்த காரியம் தேவனுக்கு விரோதமாய் பாவமாய் காணப்படுகிறது. இந்த நாளில் நீ ஒப்புரவாக வேண்டும் மகனே மகளே, நீ ஒப்புரவாக வேண்டும், இந்த காரியத்தை நீ மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் அந்த இடத்துல உங்களை உணர்த்தி காண்பித்து கொடுக்கிறத பார்க்க முடியும். இதெல்லாம் எப்போ நடக்கும்னு கேட்டால், இந்த தேவ பிரசன்னத்தினால் ஒரு மனுஷன் நிரப்பப்படும் பொழுது அவனுக்கு ஆவியானவர் உணர்த்தி காண்பித்து கொடுப்பார் என்று சொல்லி இதனால் ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, அந்த உணர்வுள்ள இருதயம் அடைவதற்காக நீங்கள் ஆண்டோட சமூகத்தில் நீங்கள் செபிக்க வேண்டிய என்ன, ஆண்டவரே நான் பாவியான மனுஷன் ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன் ஆண்டவரே, ஆண்டவரே என்னை உம்முடைய ரத்தத்தால் கழுவி என்னை சுத்திகரிக்க வேண்டும், என்னை உம்முடைய பிள்ளையாய் மாற்ற வேண்டும் என்று சொல்லி அந்த அனுபவத்துக்குள்ள கடந்து வர வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் விரும்புகிறார். அந்த பிரசன்னம் உங்களுக்குள்ள வரும் பொழுதுதான் இப்படிப்பட்ட காரியங்கள் கிரியைகள் வெளிப்படும் என்று சொல்லி இந்த நாள் ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். இந்த நாளில் நீங்கள் ஆண்டோட சமூகத்தில் போய் கேளுங்க. நீங்கள் ஜெப நேரத்தில் ஆண்டோட்ட கேளுங்க, ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தினால
கிருபையினால் என்னை நிரப்புங்க அப்பா, உம்முடைய வல்லமையினால் என்னை நிரப்புங்க ஆண்டவரே. அப்பொழுதுதான் நான் இதுக்கு நம்ம அறியாமலே செய்த அநேக காரியங்கள், நமக்கு முன்பதாக நம்ம செய்த அநேக காரியங்களை ஒவ்வொன்றாய் நமக்கு வெளிப்படுத்தி நமக்கு காண்பித்து கொடுத்து அதெல்லாம் அறிக்கை செய்யும்படியாய் ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். அப்ப நாம் அந்த பிரசன்னத்துக்குள்ள கடந்து வர வேண்டும். அந்த பிரசன்னத்துக்குள்ள வரும் பொழுதுதான் நான் எவ்வளவு அசுத்தமுள்ள உதடுள்ள மனுஷன் என்பதையும், நான் எவ்வளவு அசுத்தமான மனுஷன் என்பதையும் அது காண்பித்து கொடுத்து நம்மளை பரிசுத்தத்துக்கு நடத்தும் என்று சொல்லி இந்த ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் இந்த நாளில் வெளிப்படுத்தி காண்பித்து கொடுத்து இருக்கிறார். ரெண்டாவது காரியம், இந்த தேவ பிரசன்னம் ஒரு மனுஷனை தொடும் பொழுது என்ன சம்பவிக்கும்னு கேட்டீங்கன்னா, அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. அவன் நடுங்கி விதைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். ஆமீன். இந்த இடத்துல பார்க்குறோம், ஒரு தேவ பிரசனம் ஒரு மனுஷனை தொடும் பொழுது அதற்கு முன்பதாக அவன் விரும்புகிறபடி செய்ய வேண்டும். நான் இப்படி வாழ வேண்டும், நான் இப்படி நடக்க வேண்டும், நான் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஊழியத்தை செய்ய வேண்டும், இல்லை இப்படிப்பட்ட வேலையை நான் செய்ய வேண்டும், இப்படிப்பட்ட காரியங்களை என் குடும்பத்தில் செய்ய வேண்டும் என்று சொல்லி அநேக காரியங்களை அவன் மனதில் வைத்து செய்து கொண்டு இருப்பான். ஆனால் ஒரு தேவ பிரசனம் ஒரு மனுஷனை தொடும் பொழுது அடுத்த நம்ம நாவிலிருந்து வருகிற ஒரு காரியம் என்ன பார்த்தீங்கன்னா, எப்படி பவுல் இந்த வார்த்தையை சொன்னார். சவுலா இருந்த பொழுது அவன் சொன்ன வார்த்தை, அப்பா நான் என்ன செய்ய நீர் சுத்தமா இருக்கிறீர், அப்ப நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, உம்முடைய சித்தம் என்ன ஆண்டவரே எனக்கு காண்பித்து கொடுங்க, நான் அதை செய்யறதுக்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன் சொல்லும்படியா கர்த்தருடைய பிரசன்னம் நம்மளை மாற்றும் என்று சொல்லி ஆவியானவர் பேசி கொண்டு இருக்கிறார். நம்ம அநேக வேளையில ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள, நான் ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்தானம் எடுக்கப்பட்டேன், நான் ஆவியின் வல்லமையில நிரப்பப்பட்டேன், எல்லாம் சந்தோஷம்தான். ஆனால் கர்த்தருடைய சித்தத்தின்படி என்னுடைய ஜீவிதம் காணப்படுகிறதா, தேவனுடைய வழிநடத்தின்படி என்னுடைய காரியங்கள் காணப்படுகிறதா என்பதை நாம் திரும்பி பார்க்க வேண்டும். பிள்ளைகளை, இந்த நாளில் கர்த்தர் சொல்கிற ஒரு காரியம் அதுதான். எப்படி சவுல் சொன்னாரோ, ஆண்டவரே நான் என்ன செய்ய நீர் சுத்தமா இருக்கிறீர் என்று சொல்லி கேட்டது போல நாமும் ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கும்படியாக செய்கிற ஒரு காரியம்தான் இந்த தேவனுடைய பிரசன்னம் என்பது இந்த நாள் ஆவியானவர் இந்த நாளில் பேசி கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இந்த பிரசன்னம் நம்மளை தொடும் பொழுது, தேவனுடைய வல்லமை நம்மளை ஆளுகை செய்யும் பொழுது, நம்மளை அறியாமல் நம்மளை உள்ளான இருதயத்திலிருந்து வருகிற வார்த்தை இதுதான், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீங்க அப்பா, இந்த தேசத்தில் என்னை கொண்டு வந்தது உங்களுடைய சித்தம் உண்டு, ஏதோ ஒரு சித்தத்துக்காக தான் என்னை இந்த தேசத்தில் கொண்டு வந்திருக்கிறீங்க. அப்ப இந்த தேசத்தில் நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, எதற்காக இந்த இடத்துல என்னை அமர வைத்திருக்கிறீங்க, எதற்காக இந்த கம்பெனியில் எனக்கு வேலை கொடுத்தீங்க, எதற்காக இந்த பகுதியில் என்னை அமர வைத்திருக்கிறீங்க ஆண்டவரே, அப்ப இதுல ஏதோ ஒரு திட்டம் என் வாழ்க்கையில் வைத்திருக்கிறீங்க, அப்ப அதை நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, அதற்கு செய்யறதுக்கு நான் என்ன பண்ணணும் என்பதை ஆண்டு உங்க இருதயத்தின் ஆழத்திலிருந்து கேட்கும்படியாக செய்கிற ஒரு காரியம்தான் இந்த தேவ பிரசன்னம் என்பது இந்த நாள் ஆவியானவர் உணர்த்தி கொண்டிருக்கிறார். நான் இந்த தேசத்துக்கு வருகிறதுக்கு முன்பதாக கர்த்தருடைய கிருபையினால நான் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய பிள்ளையா என்னை மாற்றி அவருடைய ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்தி கொண்டிருந்தார். அப்பொழுதும் இந்த தேசத்துக்கு நான் வரும்பொழுது, நான் ஃப்ளைட்டு ஏறும்போது நான் முதல்ல சொன்ன ஒரு காரியம் இதுதான், ஆண்டவரே நான் வேலைக்காக போகலப்பா, உம்முடைய வேலைக்காய் நான் போகிறேன். ஆண்டவரே நீர் என்னை எதற்காய் அந்த தேசத்துக்கு இந்த தேசத்துக்கு கொண்டு வரீங்களோ அந்த தேசத்தில் நான் நீர் எனக்கு குறித்ததை நான் நிறைவேற்றுற வரைக்கும் ஆண்டவரே என்னை அதிலிருந்து கொண்டு வராதீங்கன்னு சொல்லி நான் ஜெபித்து தான் அந்த இடத்துல இருந்து கடந்து வந்தேன். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த உணர்வு இருக்க வேண்டும். நான் இந்த தேசத்தில் அநேகர் சொல்லுவாங்க நான் பார்ட் டைமாக ஊழியம் செய்கிறேன்னு சொல்லி, இல்லை உங்களை வைத்தது பார்ட் டைமாக இல்லை, முழு நேரமாய் ஊழியம் செய்ய தான் உங்களை வைத்திருக்கிறாரு. நீங்கள் பார்ட் டைமாக தான் வேலை பார்க்குறீங்க என்பதை மறந்துடாதீங்க. ஒரு தேவனுடைய ரட்சிக்கப்பட்ட பிள்ளையுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை, என் தேவன் என்னை முன் குறித்தது ஒரு முகாந்தரம் இருக்குது, என்னை கொண்டு ஏதோ ஒரு காரியம் செய்வதற்காக தான் இந்த இடத்துல கொண்டு வந்தார். நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஆண்டவருக்கு இந்த சம்பளத்தை நம்மள தேசத்தில் கொடுப்பது அவருக்கு அற்பமான காரியம், இதெல்லாம் அவருக்கு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், அவருக்கு இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அவருக்கு இதை நம்ம தேசத்திலே உட்கார வைத்து கொடுக்க முடியும். ஆனால் எதற்காக இந்த தேசத்தில் கொண்டு வந்தார்? இந்த தேசத்தில் அமர வைத்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அப்போ என்னை கொண்டு ஒரு சில ஆத்மாக்களை மீட்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. அப்போ அந்த திட்டத்தை நான் நிறைவேற்றுறதுக்காக நாம் அவருடைய சமூகத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும், சமர்ப்பிக்கிறவராக இருக்க வேண்டும். நம்மளை சமர்ப்பித்து எப்படி சவுல் சொன்னாரோ அதே போல் ஆண்டவரே நான் என்ன செய்ய சுத்தமாக இருக்கிறீங்க. அப்போ ஒவ்வொரு நாளும் கேளுங்க, நீங்கள் ஜெபிக்கும் பொழுது இந்த தேவ பிரசன்னத்தினால் நிரப்ப பொழுது தான் இந்த நாவிலிருந்து அப்படிப்பட்ட வார்த்தைகள் வெளிப்படுகிறத நீங்கள் பார்க்க முடியும். ஆண்டவரே நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, இந்த இடத்துல வைத்திருக்கிறதுக்கு ஒரு முகாந்தரம் இருக்குது அப்பா, நான் என்ன செய்யணும் என்று சொல்லி நம்மளை அறியாமலே ஆண்டோட சமூகத்தில் கேட்கும்படியாய் செய்கிறது தான்
இந்த தேவ பிரசனம் என்று சொல்லி இதனால் ஆவியானவர் உங்களோடும் என்னோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, நீங்கள் இந்த காரியத்துக்காய் ஆண்டோட சமூகத்தில் அந்த பிரசனத்துக்காக வாஞ்சிங்க. அந்த பிரசனம் வரும்பொழுது அப்பொழுது நீங்கள் அறிந்து கொள்ளுவீங்க இந்த பிரசனம் எந்த நோக்கத்துக்காய் ஆண்டவர் என்னை பிரித்தெடுத்தார் என்பதை அறியும்படியாய் செய்கிற ஒரு காரியம் என்பது இந்த நாளில் ஆவியானவர் உணர்த்தி காண்பிக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். அப்போ அந்த பிரசனத்துக்காய் நீங்கள் அதிக தாகத்தோடு கேட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களை நிரப்ப அவர் போதுமானவராக இருக்கிறார். வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, அவர் பட்சபாதம் பார்க்கிற தேவன் அல்ல, ஒருவருக்கு கொடுத்து விட்டு இன்னொருத்தருக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லுகிற தேவன் அல்ல. அவர் எல்லாரையும் நிரப்புறதுக்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆனால் எத்தனை பேர் தாகம் உள்ளவர்களாக இருக்கிறீங்க? வேதம் சொல்ல தாகம் உள்ளவர் மேலே என் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். அப்போ அந்த தாகம் நமக்குள்ள வரும்பொழுது கர்த்தர் அதற்கான காரியத்தை செய்கிறத நீங்கள் பார்க்க முடியும். அதுதான் தேவ பிரசன்னம் உங்களை நிரப்பி நடத்துறதை நீங்கள் பார்க்க முடியும். மூன்றாவது காரியம், இந்த தேவ பிரசன்னம் நம்மளை என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, நம்முடைய கட்டுகளை முறிக்கும் என்று சொல்லி இதனால் ஆவியானவர் பேசுகிறார். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றார். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்து என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்தது. தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சைகளை கொடுத்து கொண்டிருந்தார். அவன் அந்தபடியே செய்தான். ஆமீன். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது அவன் கட்டப்பட்ட ஒரு நிலையில இருந்தான். இந்த கட்டு எதற்காக கட்டப்பட்டான்னு சொன்னா, தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவித்தது நிமித்தமாய் கட்டப்பட்ட ஒரு நிலையில இருந்தான். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில நீங்க தேவனுக்காக எழுந்து பிரகாசிச்சீங்க ஒரு காலகட்டத்தில், இன்னைக்கு நீங்க ஒரு கட்டப்பட்ட நிலையில நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறீங்கன்னு சொல்லி ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இந்த தேவ பிரசனம் உங்களை நிரப்பும் பொழுது அந்த கட்டுகள் முறிக்கப்பட்டு அவன் பாதரட்சையை போட்டு எப்படி வெளியே வந்து மறுபடியும் தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவித்தாரோ அதே போல உங்களையும் கொண்டு எடுத்து பயன்படுத்த போகிறார் என்று சொல்லி இதனால் ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இந்த பிரசனம் தான் உங்களுக்குள்ள இருக்கிற கட்டுகளை முறித்து உங்களை வெளியே கொண்டு வரும் என்று சொல்லி இதனால் ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். இது அதே போல சில பேருடைய வாழ்க்கையில நீங்க ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள வந்து தேவனுக்காக ஏதாவது செய்யணும்னு நீங்க வாஞ்சிக்கிறீங்க. ஆனா ஒரு விதமான ஒரு கட்டு உங்களை பிடித்து வைத்து உங்களுக்குள்ள ஒரு வெக்கம் என்கிற கட்டு, ஒரு விதமான ஒரு எனக்கு அந்த அளவுக்கு ஞானம் இல்லை என்கிற ஒரு சிந்தனையை கொண்டு வந்து சத்ரு உங்களை கட்டி வைத்திருப்பான். ஒரு விதமான பயம் என்கிற கட்டு உங்களை சத்ரு கட்டி வைத்திருப்பான். இந்த நாளில் ஆவியானவர் சொல்லுகிற ஒரு காரியம், இந்த பிரசன்னம் உன்னை நிரப்பும் பொழுது உனக்குள்ள இருக்கிற பயத்தின் ஆவி என்கிற கட்டுகள் முறிக்கப்பட்டு உனக்குள்ள இருக்கிற தாழ்மையான சிந்தனைகள் உடைக்கப்பட்டு கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு வந்து உன்னை வல்லமையாக எடுத்து பயன்படுத்த போகிறார் என்று சொல்லி இதனால் ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். அப்ப இந்த பிரசன்னம் உங்களை நிரப்பும் பொழுதுதான் இப்படிப்பட்ட காரியங்கள் சம்பவிக்கும் என்று சொல்லி ஆவியானவர் நல்லா பேசி கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, நம்மளை ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தெரிந்தெடுத்த காரியங்கள் நிறைவேறுவதற்கு சில நேரம் சத்துரு பலமாய் போராடுகிறத நீங்கள் பார்க்க முடியும். உங்களை விடாதபடிக்கு அவனுக்கு நன்றாக தெரியும், நீங்க வெளியே விட்டீங்கன்னா நீங்க அநேகர ரட்சிப்புகளை நடத்தி அநேகர தேவ ராஜ்யத்துக்கு நேராக திருப்பி விடுவீர்கள் என்பதை அவங்க அறிந்திருக்கிறனால தான் உங்களை விடாதபடிக்கு உங்களை பிடித்து வைத்திருப்பான். நீங்க காரணம், நீங்க வெளிச்சத்தின் பிள்ளைகள். நீங்க போகும்போது இருளுக்கு அநேக ஜனங்களை நீங்க ரட்சிப்புக்கு நேராய் நடத்தி வெளிச்சத்துக்கு நேராய் நடத்தி அவங்க கட்டுகளை முறித்து நீங்க அவங்களை வெளியே கொண்டு வருவீங்க என்பது அவனுக்கு தெரியும். அதனாலதான் அவன் என்ன செய்வான், எப்படியாவது உங்களை கட்டி வைத்து நீங்க சுவிசேஷத்தை அறிவிக்கப்படாதபடிக்கு பல விதமான காரியங்களை கொண்டு வந்து உங்களை முடக்கி வைக்கிறான். அதனாலதான் ஆவியானவர் சொல்லுகிறார், நீ ஜெபிக்க 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 என்னுடைய பிரசன்னம் உன்னை நிரப்ப 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 அந்த கட்டுகள் எல்லாம் முறிக்கப்பட்டு நீ எழுந்து அநேகரை ரட்சிப்புக்கு நேராய் அநேகரை கிறிஸ்துவுக்கு நேராய் நடத்தும்படியாய் கர்த்தர் உன்மேல் வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்றும்படியாய் கர்த்தர் செய்வார் என்று சொல்லி இதனால் ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இந்த பிரசன்னம் அவ்வளவு முக்கியமாய் ஒரு தேவ பிள்ளைகளுக்கு தேவைப்படுகிறது. இந்த பிரசன்னத்துக்காய் அதிகமாய் வாஞ்சிங்க, இந்த தேவ மகிமைக்காய் அதிகமாய் வாஞ்சையோடு கேளுங்க. ஆண்டவரே, என்னை உடைய ஆவியினால நிரப்புங்க, உடைய வல்லமையினால் நிரப்புங்க, உடைய பிரசன்னத்தினால் என்னை மூடுங்கன்னு சொல்லி நீங்க கேளுங்க. அப்பொழுது அந்த மகிமை உங்க மேல இறங்கும் பொழுது எல்லா கட்டுகளும் முறித்து நீங்க எழுந்து அநேகரை நீங்க நடத்துற காரியங்களை நீங்க பார்க்க முடியும். அதற்கு பிற்பாடு உங்களுக்குள்ள எந்த பயமும் காணப்படாது. என்னுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி முன்னாடி வந்து நின்று பேசுறதுக்கே அவ்வளோ பயப்படுவேன், கையெல்லாம் நடுங்கும், அப்படியே கையெல்லாம் வேர்த்துரும். இப்படிப்பட்ட ஒரு நிலையில நின்று கொண்டிருந்தேன். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்துல அதிகமாய் ஜெபித்து ஜெபித்து தேவனுடைய பிரசன்னம் அதிகமாய் நிரப்ப நிரப்ப என்ன அறியாமலே அந்த பயம்
பயம் மாறி போனது. என்ன அறியாமலே ஒவ்வொரு காரியங்களும் விலகி போக ஆரம்பித்தது. கர்த்தர் கொண்டு வந்து என்னை நிறுத்தினார். நான் ஒரு கட்டத்தில் வந்து நான் ஒரு சின்ன ஒரு ப்ரேயர் செல்லில் நான் போயிருந்தேன். முதல்ல நான் போகும்பொழுது அந்த இடத்துல, தம்பி நீங்கள் ஜெபம், நான் இப்போ அந்த காலேஜில் படித்து கொண்டிருந்த சமயம், தம்பி நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னார். அந்த ஜெபம் பண்ணுங்கன்னொடனே கையை காலெலாம் உதறது, எப்படி வாயிலிருந்து வார்த்தை கூட வரலை. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் எப்படிப்பட்ட ஒரு நிலையில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? இந்த பிரசனம் எல்லாவற்றையும் மாற்றும், எல்லா பயங்களை மாற்றும், எல்லா விதமான நமக்குள்ள இருக்கிற நம்ம ஒரு தாழ்ந்த சிந்தனையை அது மாற்றி போடும் என்பது இந்த நாள் ஆவியானவர் உங்களோடும் என்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, நீங்க எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. பேச போகிறது ஆவியானவர். நம்ம ஒரு கருவியாக தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்க எதை குறித்தும் பயப்படாதீங்க. நம்மளை கொண்டு ஒன்றும் செய்ய முடியாது. ஒருவரை கூட ரட்சிப்புல நடத்த முடியாது. கர்த்தரால மாத்திரம்தான் முடியும். ரட்சிப்பு கர்த்தருடையது. அப்ப ஆண்டவருக்கு நீங்க விட்டு கொடுத்தா போதும். கர்த்தர் உங்களை எடுத்து நிறுத்துறதை பார்க்க முடியும். உங்க கட்டுகள் முறிக்கப்பட்டு உங்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துறதை நீங்க பார்க்க முடியும். அதற்காக தான் நீங்க தாகத்தோடு ஆண்டோட சமூகத்தில் கேட்கணும் என்று சொல்லி இந்த ஆவியானவர் இந்த நாளில் பேசி கொண்டிருக்கிறார். அந்த தேவ பிரசன்னத்துக்காய் அதிக தாகத்தோடு கேளுங்க. கர்த்தர் உங்களை எடுத்து வல்லமையாய் பயன்படுத்துறதை பார்க்க முடியும். வல்லமையாய் உங்களை எடுத்து நிறுத்துறதை பார்க்க முடியும். அப்ப இந்த பிரசன்னத்தினால் நிரப்பப்பட்ட பிற்பாடு நீங்க கடந்து போகும் பொழுதுதான் இப்படிப்பட்ட சம்பவங்களை நீங்க பார்க்க முடியும் என்று சொல்லி ஆவியானவர் நாளில் பேசி கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் அதனுக்குரிய பலனை நீங்க பெறுகிறவர்களா இருக்க வேண்டும். நேற்று தினத்தில் பெற்றுக்கொண்டதை வைத்து இன்றைக்கு நீங்கள் போக முடியாது. ஒவ்வொரு நாளுக்குள்ள பலனை நீங்கள் அடைந்து நீங்க போகும் பொழுது கர்த்தர் உங்கள் மேல குறித்த காரியங்களை ஒவ்வொன்றாய் நீங்க உங்க வாழ்க்கையில செயல்படுகிறத நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொல்லி இதனால் ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். அப்ப இந்த தேவ பிரசனம் உங்க கட்டுகள் எல்லாம் முறிப்பதற்கு அது மிகவும் வல்லமையுள்ளதா இருக்கிறது என்று சொல்லி இதனால் ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். நான்காவது காரியம், நம்ம தேவ பிரசனம் என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, வாசிங்க பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10-11 வாசிங்களேன். பிலிப்பியர் 3:10-11. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிவதற்கும் அவருடைய மரணத்திற்குப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயும் நான் மரித்தோருக்கு உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படியும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமாகி விட்டேன். ஒரு தேவ மனுஷன், ஒரு தேவ பிள்ளை இந்த தேவ பிரசன்னத்தால் நிரப்பப்படும் போது ஒரு காரியத்தை மேல் அறிந்து கொள்ளுவான். இந்த உலகத்தில் உள்ள எல்லா காரியமும் ஒன்றும் இல்லை என்பதை அறியும்படியாக செய்கிறது தான் இந்த தேவ பிரசனம். இந்த பிரசனம் நம்மளை நிரப்புற வரைக்கும், நிரப்புகிறதுக்கு முன்பதாக நம்முடைய சிந்தனையெல்லாம் எப்படி இருக்கணும்னா, நம்ம இன்னும் வீடு கட்டலையே, இன்னும் நமக்கு இந்த காரியம்லாம் இருக்குது, இன்னும் இந்த காரியம்லாம் செய்யலையே, இன்னும் பிள்ளைங்களுக்கு படிக்கிறதுக்கு ஒன்றும் நம்ம செய்யலை, இப்படிப்பட்ட சிந்தனைகள் எல்லாம் அதிகமாய் ஓடிக்கொண்டிருக்கும். ஆனால் தேவ பிரசனம் நம்மளை நிரப்பும் பொழுது, நம்ம தேவனை அறிகிற வண்ணமாய் அறிய ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு தெரியும், என் தகப்பன் எனக்கானது எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். நான் ஒன்றும் செய்ய தேவையில்லை. எனக்கு வேண்டியது எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி வைத்து விட்டார். எனக்கு வேண்டிய நேரத்தில் அது என்னிடத்துல வந்து சேரும் என்பதை அறியும்படியாய் செய்கிறது தான் இந்த தேவ பிரசனம். அப்போ நம்முடைய இருதயம் எப்படியாய் மாறிவிடும்னு பார்த்தீங்கன்னா, நம் தேவனை தேடுகிறதுலையும் தேவனை அறிகிற அறிவிலையும் வளர்கிறதுல அதிக நேரத்தை செலவிடுகிறவர்களாய் மாறிவிடுவோம். நம்முடைய சிந்தனை எல்லாம் எப்படிப்பட்டதாய் மாறும்னு கேட்டிங்கன்னா, தேவனை இன்னும் அதிகமாக நான் அறியணும், தேவனுக்காக இன்னும் நான் எழுந்து பிரகாசிக்கணும், இன்னும் தேவனுக்காக நான் இன்னும் அதிகமாய் தேவ பிரசன்னத்தை நான் இன்னும் அதிகமாய் ருசிக்கணும் என்கிற அந்த தாகமும் அந்த வாஞ்சியும் அந்த வைராக்கியமும் நம்மளுடைய வாழ்க்கையில் வெளிப்படும் என்று சொல்லி இதனால் ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, நாம் அறிந்த வண்ணமாய் அதே லெவலில் நிற்காதீங்க. வேதம் சொல்லுகிறது போல பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும்னு சொல்லுகிறது போல தான் நாம் இன்னும் தேவனை அறியணும், இன்னும் தேவனை அறிந்து கொள்ளணும். அந்த தாகம் எனக்கு வேணும். ஒவ்வொரு பிள்ளைக்கும், ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த தாகம் காணப்பட வேண்டும். உலக பிரகாரமாய் நம்முடைய வேலையில் ஒவ்வொரு வருஷமும் உயர்வை பார்க்கணும்னு நாம் விரும்புகிறோம். ஒவ்வொரு வருஷத்துலையும் நான் இன்னும் என்னுடைய ப்ரொமோஷனை நான் பார்க்கணும்னு விரும்புகிறோம். ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய காரியத்தில் நாம் தேவனை அறிகிற அறிவில் நான் வளர்ந்து கொண்டிருக்கிறேனா என்பதை நாம் திரும்பி பார்க்க வேண்டும். அப்போ இந்த தேவ பிரசனம் ஒரு மனுஷனை நிரப்பும் பொழுது நம்முடைய தாகம் எல்லாம் எப்படி மாறிடுன்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்னும் தேவனை அறியணும், இன்னும் தேவனை அறிந்து கொள்ளணும், இன்னும் தேவனோடு கூட நடக்கணும் என்கிற அந்த தாகமும் வைராக்கியமும் அதிகமாய் காணப்படும் என்று சொல்லி ஆவியானவர் நாளில் பேசி கொண்டிருக்கிறார். அப்போ இந்த தேவ பிரசன்னத்துக்காய் நீங்கள் இன்னும் அதிகமாய் ஜெபிக்கும் பொழுது இந்த காரியங்கள்லாம் சம்பவிக்கும் என்று சொல்லி ஆவியானவர் நாளில் பேசி கொண்டிருக்கிறார். அந்த தேவ பிரசன்னம் உங்களை தொடும் பொழுது இப்படிப்பட்ட காரியங்களாம் நடக்கும் என்று சொல்லி ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். 5
ரெண்டாவது காரியம், நம்முடைய ஜெப நேரம் அதிகமாய் மாறுகிறத நீங்கள் பார்க்க முடியும். நீங்க யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்களேன். மோசே மேகத்தின் நடுவிலே போய் மலையின் மேல் ஏறி இரவும் பகலும் 40 நாள் மலையில் இருந்தார். இந்த வசனத்தை வாசிக்கும் போது நமக்கு என்ன நம்ம சிந்தையில வருதுன்னா, 40 நாள் அந்த பிரசன்னத்தில் அப்படியே இருந்தான். அவருக்கு ஒன்றும் தெரியல. அந்த 40 நாள் அவருக்கு எப்படி போயிருக்குன்னு கூட தெரியாது. தேவ பிள்ளைகளே, இந்த தேவனுடைய பிரசன்னம் ஒரு மனுஷனை நிரப்பும் பொழுது நம்ம ஜெப நேரம் நம்மளுக்கு எவ்வளோ நேரம் போகுதுன்னு கூட தெரியாது. நம்ம முழிச்சு பார்க்கும்போது தான் தெரியும், நான் 1 மணி நேரம் ஜெபித்து இருக்கிறேன்னா, இல்லை 1.5 மணி நேரம் ஜெபித்து இருக்கிறேன்னா அப்படிங்கிற நம்மளை ஏன்னா காரணம், நம்ம நிறைய வேலையில் 5 நிமிடம் ஜெபித்தாலே பெரிய விஷயமா சில நேரம் நம்ம பார்க்குறது உண்டு. இல்லை 10 நிமிஷம் நம்ம ஜெபிப்போம். ஆனால் இந்த தேவ பிரசன்னம் நம்மளை நிரப்பும் பொழுது இந்த நாவை ஆவியானவர் எடுத்து நடத்த ஆரம்பித்து விடுவார். உங்களுக்கு நல்லா ஃபீல் பண்ண முடியும், நாம் பேசுகிறது நான் அல்ல, எனக்குள்ளேருந்து ஒருவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார், அவர் என்னை நாவை மறைத்து பேசி கொண்டிருக்கிறார் என்பதை நாம் அறிய முடியும். அப்போ இந்த தேவ பிரசனம் என்ன செய்யும்னா, நம்ம ஜெப நேரத்தை இன்னும் அதிகப்படுத்தும், நம்முடைய ஜெபத்தின் தாகங்கள் இன்னும் அதிகப்படுத்தும். நம்ம அநேக காரியத்துக்காக ஆவியானவர் ஒவ்வொரு காரியத்தையும் நமக்குள்ள கொண்டு வந்து நம்ம இன்னும் அதிகமாக நம்மளை செபிக்க முடியாது, நம்மளை எழுப்பி விடுகிறத நீங்க பார்க்க முடியும். என்னுடைய ஆரம்ப நாட்களில் நான் ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருக்குள்ள வந்து நான் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது என்னோட ஜெபம் மேக்சிமம் போனால் 1 நிமிஷம் ஜெபிச்சாலே அது எனக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஆனால் ஒரு நாள் நான் உட்கார்ந்து ஜெபிக்கிறேன். ஜெபிக்கும் போதே என்னோட ஜெபம் எப்பொழுது நான் ஜெபிக்கிற மாதிரி இல்லை, அதில் ஒரு மாற்றத்தை பார்க்க ஆரம்பித்தேன். முதல்ல துதிக்க ஆரம்பித்தேன். இப்படிலாம் நான் செய்ததே கிடையாது. என்ன அறியாமலே ஒரு மாற்றத்தை நான் பார்த்தேன். அப்போ ஆரம்பத்தில் நான் ஒரு 15 நிமிஷம் ஜெபித்தேன் பாருங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியம். அந்த ஜெபம் முடிந்த உடனே எனக்குள்ள ஒரு புதிய பலனை பெற்றது போல இருந்தது. அது படிப்படியாய் மாற ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் 15 நிமிஷமானது, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாய் மாறி அது அப்படியே சில நேரம் சில மணிக்கு ஒரு கணக்கு போகும்படியாய் கர்த்தர் கிருபையாய் அப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ள கடந்து வர உதவி செய்தார். அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த தேவ பிரசன்னம் உங்களை நிரப்பும் பொழுதுதான் இந்த அனுபவத்துக்குள்ள கடந்து வருவீர்கள் என்று சொல்லி ஆவியானவர்களால் பேசி கொண்டு இருக்கிறார். நீங்க அநேக தேவ ஊழியக்காரருடைய அவங்களுடைய இது நீங்க புக்கெல்லாம் நீங்க படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். சில பேர் அந்த இடத்துல அமர்ந்தாங்கன்னா மணிக்கூர் கணக்கு அவங்க போறதே தெரியாது. 3 மணி நேரம் 4 மணி நேரம் நீங்க அவங்க எழுதியிருக்கிறது பார்க்கும்போது அது எப்படி போனதுன்னு கூட தெரியாது. அந்த அளவுக்கு அதற்கு பிற்பாடு அவங்க பலனுள்ளவர்களாய் நிற்கிறதையும் அவங்களால உணர்ந்ததையும் அந்த அவங்களுடைய புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறத நீங்க பார்க்க முடியும். சாது சுந்தர் சிங்கோட அவரோட புக்கை நான் படிக்கும்போது ஒரு நாள் அவர் நல்லா ஊழியம் செய்துவிட்டு அவரும் அவரோட கூட இணைந்து ஊழியம் செய்கிற ஒருத்தரும் சேர்ந்து ஊழியம் செய்துவிட்டு அந்த சாயங்காலம் வந்து எல்லாம் கழுவி சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவர் ஜெபிக்க ஆரம்பிச்சார். இவரும் ஜெபிச்சுட்டு இவர் படுத்துட்டாரு. அவருக்கு முழித்து பார்க்கும்போது அவர் பார்க்குறாரு, இன்னும் அவர் முழங்காலே நிற்கிறாரு. திருப்பி இவர் படுத்துட்டார். திருப்பி ஒரு 2 மணிக்கூர் கழிச்சு திருப்பி எந்திரிச்சு பார்க்குறாரு, திருப்பி முழங்காலே நிற்கிறார். இப்படி ஒரு 3-4 முறை அவர் பார்க்குறாரு, முழங்காலே நிற்கிறார். அதுக்குள்ளே விடிஞ்சிருச்சு. காலையில் அவர் ஒரு 6 மணியோ 5 மணியோ அந்த விடிஞ்சது பிற்பாடு அவர் முழித்ததுக்கு உடனே எழுந்து மறுபடியும் ஊழியத்துக்கு கடந்து போயிட்டார். அப்போ இவர் கேட்டார், இது எப்படி உங்களால் சாத்தியமாகிறது என்று சொல்லும் பொழுது அவர் சொன்ன ஒரு காரியம், முதல் 5லிருந்து 10 நிமிடம் வரைக்கும் தான் மாம்சீகத்தில் காணப்படும். அதற்கு பிற்பாடு ஆவியானுடைய வல்லமையினால் நிரப்பப்படும் பொழுது நம்மளை ஆவியானோர் நடத்த ஆரம்பித்து விடுவார். அதற்கு பிற்பாடு நீங்கள் எவ்வளோ நேரம் ஜெபித்து முடித்தா கூட உங்களுக்கு அந்த சரீரத்தின் பலவீனங்கள் ஒன்றுமே காணப்படாது. தேவ பலத்தினால நிரப்பப்பட்டவர்களாய் காணப்படுவீங்க. பாருங்க, மோசே அந்த மலையின் மேலே இறங்கி வரும்போது அவன் 40 நாள் ஒன்றும் சாப்பிடல. அவன் வரும்பொழுது எவ்வளோ பலன் உள்ளவனாக இருந்தான். அவனுடைய முகம் எவ்வளோ பிரகாசமாக இருந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த பிரகாசம் அநேகருடைய கண்களால் பார்க்க முடியவில்லை. இதுதான் தேவனுடைய பிரசனம். அவனுடைய செப ஜீவிதம் மாறும், அவனுடைய செப நேரம் அதிகமாகும். இந்த செபத்தோட வல்லமை என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா, இந்த வல்லமையோடு வெளியே வரும்போது எல்லா கட்டுகளும் முறிந்து போகிறத பார்க்க முடியும். நீங்கள் செபித்து வெளியே வரும்போது, அதனால தான் அநேக பரிசுத்தவான்கள் நடக்கும்போதே எப்படி நம்ம வேதத்தில் பவுலுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோமோ அதே போல தான் அநேகருடைய வாழ்க்கை அவங்க இப்படி வெளியே வரும்போது பிசாசு அலறுகிறத பார்க்க முடியும். காரணம், அந்த வெளிச்சத்துக்கு முன்பதாக இருளால் நிற்க முடியாது. அந்த வெளிச்சத்துக்கு முன்பதாக எந்த வியாதி என்கிற கட்டுகள் நிற்க முடியாது. எல்லாம் உடைந்து போகிறத நீங்கள் பார்க்க முடியும். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளில் உங்களோடும் என்னோடு கூட சொல்லுகிற ஒரு காரியம்
என்ன தெரியுமா, உங்களையும் அப்படிப்பட்டவர்களாய் மாற்ற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நீங்களும் அப்படிப்பட்ட பிரசன்னத்துக்குள்ள கடந்து வர வேண்டும். நீங்க அதற்காய் வாஞ்சியோடு தாகத்தோடு கேட்க வேண்டும் என்று சொல்லி இதனால் ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இந்த தேவ பிரசன்னம் ஒரு மனுஷனை தொடும் பொழுது இப்பேற்பட்ட காரியங்கள் எல்லாம் வெளிப்படும் என்று சொல்லி இந்த நாளிலே காண்பித்து கொடுக்கும்படியாக தான் உங்களை இந்த இடத்துல அழைத்து வந்து இந்த இடத்துல அமர வைத்து இந்த காரியத்தை குறித்து பேசி கொண்டிருக்கிறார். அப்போ தேவ பிரசன்னம் எப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் செய்கிறது என்பதை இந்த நாளில் உங்களோடு கூட ஆவியானவர் பேசியிருப்பார்னு சொல்லி விசுவாசிக்கிறேன். அது மாத்திரமல்ல, நீங்கள் எந்த போராட்டம் வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது தேவனுடைய பாதப்படியில் போங்க. நீங்கள் அவருடைய பாதப்படியில் நீங்கள் அமர்ந்து நீங்கள் முழங்கால் படிட்டு நீங்கள் செபித்தீங்கன்னா அடுத்த நிமிஷம் அந்த இடத்துல ஒரு விடுதலையை நீங்கள் பார்ப்பீங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்க என்ன பிரச்சனைகள் வந்தாலும் எந்த குடும்பத்தில் பிரச்சனை இல்லாத குடும்பம்லாம் கிடையாது. ஆனால் தேவனுடைய கரத்தில் நீங்கள் வந்தீங்கன்னா அடுத்த நிமிடத்தில் அதை மாற்றி போகிறத நீங்கள் பார்க்க முடியும். உங்கள் வேலையில் ஒரு போராட்டம் வந்தால் எந்த மனுஷனை நாடி போகாதீங்க. தேவனுடைய பாதப்படியில் வந்து ஆண்டவரேன்னு சொல்லி நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா அந்த பிரச்சனை உங்களை நிரப்பும் பொழுது உங்களுக்குள்ள இருக்கிற பயத்தின் ஆவிகள் மாறி போகிறத பார்க்க முடியும். நீங்கள் செபிக்கும் பொழுது உங்கள் கம்பெனியில் நடக்கிற போராட்டத்தை எல்லாவற்றையும் கர்த்தர் நிர்மூலமாகி போகிறத பார்க்க முடியும். நீங்கள் எழுந்து போகும் பொழுது அடுத்த நாள் காரியங்கள் எல்லாம் மாறுதெல்லாம் முடிந்து போகிறத நீங்கள் பார்க்க முடியும். தேவ பிள்ளைகளே, எந்த சூழ்நிலையிலும் எப்பேற்பட்ட காரியம் வந்தாலும் நீங்கள் முதல்ல போக வேண்டிய ஒரு இடம் எங்கன்னு கேட்டிங்கன்னா தேவனுடைய பாதப்படி என்பதை மறந்துடாதீங்க. அவருடைய பாதப்படியில் போயிருங்க. அவருடைய சமூகத்தில் போனீங்கன்னா அவருடைய மகிமையினால் உங்களை நிரப்புவார். அவருடைய பிரசன்னத்தினால் உங்களை மூடும் பொழுது அப்போ உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா பயமும் மாறிவிடும். உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா கவலைகளும் மாறி போய்விடும். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற போராட்டம் எல்லாம் அப்படியே தடையாய் நின்று எல்லாம் விலகி போய் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் முன்பாக எப்படி இருந்த சந்தோஷம் இருந்ததோ அதே சந்தோஷத்தை மறுபடியும் அனுபவிக்கும்படியாக கர்த்தர் செய்வார். தேவ பிள்ளைகளே, இந்த பிரசன்னம் அவ்வளவு முக்கியமான ஒரு நமக்கு தேவையான ஒரு காரியம். அதற்காக ஒவ்வொரு நாளும் ஜெபத்தோட கேளுங்க. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உடைய பிரசன்னத்தினால நிரப்புங்கப்பா. இந்த மகிமையின் மேகத்தினால என்ன நிரப்புங்க ஆண்டவரே. அப்பா, உடைய வல்லமை நான் ஒவ்வொரு நாளும் ருசிக்கணும் ஆண்டவரே. உடைய பிரசன்னத்தை நான் ஒவ்வொரு நாள் ருசிக்கணும்னு சொல்லி நீங்கள் ஒவ்வொரு நாளும் கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு தரகிறதுக்கும் உங்களை நிரப்புறதுக்கும் அவர் போதுமானவராக இருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? நம்ம எல்லாருமே அவருடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள். அவர் ஒரு நாளும் தன்னுடைய பிள்ளைகளை புறம்பே தள்ளுகிறது இல்லை. வேதத்தில் நம்ம வாசிக்கிற ஒரு காரியம், தாய் தன் பாலகனை மறப்பாலோ அவளுடனே மறந்தால் நான் உன்னை மறக்காத ஒரு தேவன் என்று சொல்லுகிற தேவன் நம்முடைய தாகத்தை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அவர் நமக்கு எல்லாவற்றையும் செய்ய அவர் நமக்காய் காத்து கொண்டிருக்கிறார். ஆனால் நீங்கள் அவருடைய சமூகத்தில் போகிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறீங்களா? அநேகர் நம்ம போகிறது இல்லை. அதனால தான் ஆண்டவர் ஏக்கத்தோடு பார்த்து கொண்டு இருக்கிறார். என் பிள்ளைகளை நான் நிரப்ப வேண்டும் என்று விரும்புகிறேன். என் பிள்ளைகளை நான் என்னுடைய ஆவியினாலும் என்னுடைய வல்லமையினால் நிரப்ப வேண்டும் என்று விரும்புகிறேன். என்னுடைய பிரசன்னத்தினால என் பிள்ளைகளை மூட வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆனால் என்னை தேடி வராமல் அவங்க யாரையாரையோ தேடி போகிறார்கள் என்று சொல்லி இதனால் ஆவியினர் பேசி கொண்டு இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இந்த தேவ பிரசன்னத்துக்காக நீங்கள் ஒவ்வொருவரும் தாகத்தோடு கேளுங்க. கர்த்தர் உங்களை நிரப்பி உங்களை மறுபடியும் எடுத்து அநேக காரியத்துக்காய் ஆண்டவர் இந்த தேசத்தில் உங்களை வைத்தது அவருடைய வேலைக்காக என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது. அவர் உங்களை கொண்டு அநேகர ரட்சிப்புகளை நடத்தி அநேகரை தேவ ராஜ்யத்துக்கு நேராய் திருப்பும்படியாய் ஆவியானவர் செய்ய போகிறார் என்று சொல்லி இதனால் ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி தேவ நோக்கி பார்ப்போம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற நன்பி தகப்பனே, இந்த வேளையிலும் ஆண்டவரே நீர் பேசின நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீங்க. அப்பா, உங்களுடைய பிரசன்னத்தினால நான் நிரப்ப போகிறேன்னு சொல்லியிருக்கிறீங்க. ஆண்டவரே, இந்த பிரசன்னம் எவ்வளோ ஒரு மனுஷனுக்கு தேவை, ஒரு தேவ பிள்ளைகளுக்கு இது எவ்வளோ முக்கியமானது என்பதை ஒவ்வொரு காரியமாக எங்களுக்கு காண்பித்து கொடுத்தீங்க. அப்பா, இந்த 5 காரியத்தை எங்களுக்கு காண்பித்து கொடுத்திருக்கீங்க. அப்பா, இந்த 5 காரியமும் எங்கள் வாழ்க்கையில் அதை வெளிப்படுவதற்காக எங்களை ஒவ்வொருவரையும் நாங்கள் விட்டு கொடுக்குறோம். ஆண்டவரே, இந்த பிரசன்னத்துக்காக நாங்கள் ஒவ்வொருவரும் விட்டு கொடுக்குறோம். ஆண்டவரே, உடைய பிரசன்னத்தினால எங்களை நிரப்புங்கப்பா. உடைய வல்லமையினால நிரப்பி ஆண்டவரே நீர் விரும்புகிறபடி, நீங்கள் விரும்புகிறபடி எங்களை மாற்றும் என்று சொல்லி நாங்கள் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா நீர் அப்படி செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம், அதை உறுதிப்படுத்துறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அப்பா இந்த வாரம் முழுதுமாய் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. எல்லா தீமைக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. வேலை செய்யும் பொழுது ஆண்டவரே எந்த ஒரு ஆபத்து வராதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதிகாரோட கண்ணிருந்து தயவு கிடைக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. வேலை செய்யறதுல ஞானமாய் நடக்க கர்த்தர் உதவி செய்யும்படியா செபிக்கிறோம். ஆண்டவரே, அதை
போல் ஆண்டவரே நீர் கொடுத்த நன்மைகளை திருடாதபடி, தேவையில்லாத செலவுகள், அனவசியமான செலவுகள், வீணான செலவுகள் ஆண்டவரே ஆண்டவரே எதுவும் வராதபடி இயேசுவின் ரத்தத்தால் முத்திரைத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா வியாதிக்கும் விலக்கி பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு நாளும் உம்முடைய வேதத்தை வாசிக்கவும் ஆண்டவரே ஜெபிக்கவும் கர்த்தர் கிருபை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலையிலும் உண்மையே சார்ந்து ஜீவிக்க கர்த்தர் கிருபை தரும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய கரம் இந்த பிள்ளைகளோடு கூட இருக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாளுக்கு நாள் வளரும்படியா கர்த்தர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அநேக காரியத்துக்காக இந்த பிள்ளைகள் உம்முடைய சமூகத்தில் ஜெபித்த காரியங்கள் உமக்கு தெரியும் ஆண்டவரே. அந்த காரியத்தில் ஏற்ற வேளையில் இந்த பிள்ளைகளுக்கு பதில் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் அப்படி செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம், அதை உறுதிப்படுத்துறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அடியே நம்முடைய கரத்தில் தாழ்த்துகிற ராஜா, நான் ஒரு மண்ணான மனுஷன் ஆண்டவரே, உம்மை சுமக்கிற ஒரு கழுதை ஆண்டவரே. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறேன். இயேசு மூலம் ஜெபங்களின் ஜீவனால பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பலன் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.